பிரதமருடைய வாகனம் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து நெடுஞ்சாலையில் ஊர்ந்து வரதை நம்ம பார்க்க முடிகிறது. பிரதமருக்கு பாஜக தொண்டர்கள் மலர்களை தூவி வரவேற்கிறாங்க. அதனால தான் அவருடைய வாகனம் பார்த்தீங்கன்னா மூணாவதாக வரதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரி தான் ஊர்ந்து வரப்போகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு பிரதமருடைய வருகையை முன்னிட்டு சமீபத்தில் திறக்கப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலம் கூட இந்த 12 மணியிலிருந்து 3 மணி வரை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரதமர் கொடிஷியாவுக்கு போகிறாரு. கொடிஷியாவில் அவர் வந்து அரசு நிகழ்ச்சி அப்படின்னாலும் அரசியல் பேசுவாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பிரதமர் இதே போல் ராமேஸ்வரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி கொடுக்குறோம், ஆனாலும் வந்து நிதி போதலைன்னு சிலர் அழுகிறாங்க அப்படின்லாம் பேசியிருந்தார். அது அரசியல் ரீதியான விமர்சனமாக பார்க்கப்பட்டது. அது போன்ற ஒரு பேச்சு இருக்குமா அப்படின்ற கேள்விகளும் இருக்கிறது. தேர்தலை ஒட்டி நடக்கக்கூடிய, அதாவது இன்னும் 5 மாதங்கள் இருக்குது. ஸோ பிப்ரவரி மாதத்துக்கு மேலே மாடல் கோட் வந்துடும் அப்படின்றப்போ அதற்கு முன்பாக பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி இது அப்படின்றது முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதே போல் கோவையில் பிரதமர் வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது ரோட் ஷோ மேற்கொண்டார் அப்படின்றது உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த ஒரு நேரத்தில் தான் கோவையில் இந்த இயற்கை வேளாண் மாநாடானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் கலந்து கொள்ள வந்திருக்கிறார். அவருடைய வாகனம் ஊர்ந்து வர்றதை தொடர்ந்து காட்சிகளில் பார்க்கிறோம். பிரதமருடைய வருகையால் கோவையில் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு புறம், பிரதமருக்கு தடபுடலான வரவேற்பு ஒரு புறம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். செய்தியாளர் கார்த்திக் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். கார்த்திக், என்னென்ன விதமான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது? குறிப்பாக இந்த இடைப்பட்ட தூரத்தில் எவ்வளோ நேரம் நார்மலாக இந்த வாகனம் கிடக்கும்? பிரதமருடைய கான்வாய் எவ்வளோ ஸ்லோவாக இந்த வரவேற்பு ஏற்று வருகிறது? விவரிங்க. வணக்கம். கோவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று வருகையை முன்னிட்டு பாஜகவினர் வந்து ஒரு உற்சாக வரவேற்பை வந்து திட்டமிட்டிருந்தாங்க. குறிப்பா விமான நிலையத்திலிருந்து கொடிஷியா வளாகம் வரைக்கும் 4 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இங்க வந்து 2 இடங்கள், அதாவது தேசிய நெடுஞ்சாலையை தவிர்த்து, அதாவது ஜிடி நாயுடு மேம்பாலத்தை மட்டும் தவிர்த்து விட்டு கோவை விமான நிலையத்திலிருந்து அந்த விமான நிலையம் முகப்பு வரைக்கும், இன்னும் மற்றொன்று வந்து கொடிஷியாவுடைய முகப்பிலிருந்து அந்த வளாகம் வரைக்கும் சுமார் வந்து 2.5 கிலோமீட்டருக்கான இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியை வந்து பாஜக திட்டமிட்டு காலை 10 மணியிலிருந்தே 2 பக்கமும் அவர்களுடைய பாஜகவினர் பொதுமக்கள் வந்து பிரதமரை பார்ப்பதற்கு நீண்ட நேரமாக காத்திருக்கூடிய காட்சியில் காணப்படுகிறது. அவர்கள் கையில் மலர்களை வைத்து பிரதமர் மீது, அவர் வரக்கூடிய வாகனங்கள் மீது வீசக்கூடிய காட்சிகளும் நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த வரவேற்பு எதற்காக என்று பாத்தீங்கன்னா, பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டு தமிழகத்துக்கு வரக்கூடிய நரேந்திர மோடியை வந்து வரவேற்பதற்காக பாஜகவினர் பல்வேறு திட்டங்களை வந்து மேற்கொண்டனர். அது மட்டும் இல்லாமல்
ஒவ்வொரு பகுதியும், அதாவது ஒவ்வொரு 100 மீட்டர் தூரத்துக்கும் வந்து கலை நிகழ்ச்சிகள், மேடை அமைத்து கலை நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பா கோவையை சேர்ந்த கோவையில் வந்து மிக முக்கியமா இருக்கக்கூடிய பொம்மி ஆட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த கலை நிகழ்ச்சிகள் வந்து ஆங்காங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அது மேடையில் வந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதையெல்லாம் கண்டுகளித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக கொடிசியா வளாகத்தை நோக்கி வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. கோவை விமான நிலையம், கொடிசியா வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு. மேம்பாலத்தில் வந்து வாகனங்கள் அனுமதி கிடையாது. பிரதமர் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு விமான நிலையம் செல்லும் வரைக்கும் வந்து பொது போக்குவரத்துக்கு அவசரம் முக்கியமான வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது என்று காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் பிரதமருடைய கான்வாய் இப்போது எந்த இடத்துல வந்திருக்கிறது, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்திற்கு? கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்கலாம். கார்த்திக், பிரதமருடைய கான்வாய் எங்க இருக்கு? தொடர்ந்து அங்கிருந்து எந்த விதமான ஓகே, தொடர்ந்து நம்ம செய்தியாளர் கார்த்திகை நம்ம தொடர்பு கொள்ளலாம். பிரதமருடைய வாகனம் சரிபாதி தூரத்தை கடந்திருக்கு அப்படின்னு தெரிகிறது. இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து நார்மலாக செல்லக்கூடியதை விட பிரதமருடைய வாகனம் மக்களையும் பாஜகவினரையும் பார்த்துட்டே பிரதமர் கையசிச்சுட்டு போகிறதால ஊர்ந்து போகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பிரதமருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். இன்னும் சில நிமிடங்களில் கோவை கொடிசியா மைதானத்தை பிரதமருடைய கான்வாய் வாகனங்கள் சென்றடையும். அங்கே விவசாயிகள் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்க்க இருக்கிறோம்.